அரசாங்கத்திடமிருந்து வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு அதி உயர் வரப்பிரசாதங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இதோ அரசாங்கத்தால் வழங்கப்படும் அனுமதி பத்திரம் உண்மை வெளியானது. ஆனால் தொழிலாளர்களுக்கு நிரந்தர சந்தோஷத்தை போகும்போது அள்ளி வழங்கியது எது? அது தான் இது. அதை பற்றியும் பார்க்கலாம். அதே போல வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்கள்னாலே இளிச்சவாயின்னு நினச்சிக்கிட்டானுங்களே தெரியல, நம்ம மேலேயே படிக்கிறானுங்க மாறி மாறி. இதோ மறுபடியும் ஆர்டிக்கல் 8 குடியுரிமை இழந்த மாமாக்களுக்கு பணிப்பெண்களை வழங்கும் சட்டம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இது இருமலுக்கு கூடுதலாக இருமலுக்கு நெஞ்சு வலிக்கு இருமலுக்கு கொடுக்கக்கூடிய துளசி பாணி, துளசி சிரப். இது பார்த்திங்கன்னா டிக்டாக்ல 1 பீஸ் 3.5 தினார். கால் பண்ணுங்க 99 51 25 56 26 இந்த நம்பரில் டிக்டாக்ல போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளவு? 3.5 தினார் 1 பீஸ். ஆனால் அதே துளசி சிரப் ஒரு பக்காலோவில் போய் பார்த்தா வெறும் 750 ஃபில்ஸ். அதே குவைட்டில் 750 ஃபில்ஸ். ஆன்லைனில் இந்த டெலிவரிகளில் பொருட்கள் வாங்குறீங்க தானே ஆன்லைனில் டிக்டாக்ல, மேலே நல்லா வச்சு மிளகா அரைக்கிறானுங்க பாருங்கள். එකම සිරප් එක හොඳේ ටික්ටොක් එකේ account එකක දාලා තියෙනවා මෙහෙම ගාණක්. කඩේ ගන්න ගියාම පිල් 750යි. ඇයි යන්නේ මේ මිනිස්සුන්ට මෙහෙම වැඩ කරන්නේ? මගේ යාළුවෙක් ගෙන්න ගත්තා මේ බෝතල් දෙකට ඩිනාර් 7යි, ඩිලිවරි charge එක ඩිනාර් එකක් අරගෙන. මට කිව්වා දැන් මම ඊයේ කඩේට ගියාම මේක දැක්කා ඒ බකාලා හැක තියෙනවා පිල් 750යි. මං ගියේ වෙන දෙයක් ගන්න. පස්සේ මම මේක අරගෙන ආව ලේබල් එක තියෙන නිසා අරකේ ලේබල් උත් ගලවලා මුකුත් නැහැ. ඉතින් මේ වගේ අසාධාරණකම් කරන්නේ මොකටදනේ? ගෙවල් වල වැඩ කරන අයට, අහිංසක මිනිස්සෙයින්ට මේ නංගිට කතා කරගන්න බෑ. මේ සෙම ඒ හින්දා තමයි කතා කරලා ගෙන්නගෙන තියෙන්නේ. ඉතින් ඔන්න බලන්න අපේ මිනිස්සු මේ ලංකාවේකමට කරන දේවල් කියන්න තියෙන කාටවත් මේ වගේ ගොන් වැඩවලට අහු වෙන්න එපා කියලා. வெறும் 750 ஃபில்ஸ் அதை 3.5 தினாருக்கு விற்கிறானுங்க டிக்டாக்ல. நல்லா இருப்பானுங்களா? அடுத்ததா இதோ கோவித்த கமாலும் வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா என்னப்பா நோட்டீஸ் எல்லாம் வச்சுருக்க கூட என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு வாங்கி என்ன அது அப்படின்றத எடுத்து என்னென்ன டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்தால் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து வெளிநாடு சென்ற வீட்டு பணியாளர் பணிப்பெண்களுக்கு மாத்திரமே. அது என்னடா? அது பணிப்பெண்களுக்கு மாத்திரம். சரி, ஓகே, நாங்கள்லாம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இல்லை அப்போ. சரி, அது இருக்கட்டுமே ஒரு பக்கம். 10,000 ரூபாய் வவுச்சர் அட்டை வழங்கப்படுகின்றது. அதற்கு பிரதேச செயலக பிரிவில் பின்வரும் தகுதியுடைய பதிவுதாரர்கள் இருந்தால் ரூபாய் 100 வவுச்சர் அட்டையை பெறுவதற்கு பணியகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சாரி, ஒரு 10,000 ரூபாய் வவுச்சரை பெறுறதுக்கு 23/11/2023 பிறகு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து முதன்முறையாக வெளிநாடு சென்றிருக்க வேண்டும். வீட்டு வேலைக்கு செல்லும் பெண்கள் ஹவுஸ் மெய்ட் மட்டுமே இருக்க வேண்டும். 25 நாட்கள் பயிற்சி முடித்திருக்க வேண்டும். அப்படி முடித்திருந்தால் மட்டும் அவர்களுக்கு 10,000 ரூபாய் வவுச்சர் வழங்கப்படும். இதுபடிக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்ன எல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறானுங்க பாருங்கள். 2023ஆம் ஆண்டு எத்தனாம் மாதம்டாது? 11ஆம் மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு, அதுவும் டேட்டு வேறு, அந்த டேட்டுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு, அதுவும் புதுசாக போனால் பணிப்பெண்களுக்கு மாத்திரம். அப்போ இதுக்கு முன்னாடி வருஷமாக 40 வருஷம் 50 வருஷம் இந்த வெளிநாட்டில் இருந்து குப்பை கொட்டி உங்களுக்கு கஷ்டப்பட்டு காசு அனுப்பின அந்த வயதான மூதாட்டிகளுக்கு ஏதாவது கொடுக்குற ஐடியாக்கள் இருக்குதா? இப்போது எனக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று உங்கள்கிட்ட நான் எத்தி வைக்கணும். ஏன்னா இது சிங்கள வீடியோவில் வந்த பிரச்சனை. இதை நான் உங்களுக்கு எத்தி வச்சே ஆகணும். எத்தர அப்பி அப்படின்ற ஒரு அக்கறையில் நாம் அப்படின்ற ஒரு சோஷியல் சர்வீஸ் குழு அவங்க இப்போ ரீசெண்டாக வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க.
வாங்க வெளிநாட்டு தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேருங்க, நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நம்மளோட உரிமைக்காக போராடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த வீடியோ போட்டிருக்கிறாரு அந்த நபர், அதில் செயலாளர். இப்போ இருக்கிற நாங்கள் சிங்கள வீடியோவில் தான் அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி நல்லா கேட்கணும். நான் இப்போ இவங்கள்ட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, டேய் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் எத்திராப்பின்ற அந்த சங்கிதானே அந்த குழு தான் பார்த்தீங்கன்னா சுனில் ஹந்துனேட்டின்றது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்ல ஒரு பெரிய பவர்ஃபுல்லான அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர். அதே மாதிரி ஜேவிபி கட்சியினுடைய தவிசாளர், தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர். அப்படி இருக்கும் பட்சத்தில் மாலிமா கட்சியில் இருக்கிற அவர் இப்போ நல்ல அமைச்சராகவும் இருக்கிறாரு. ஆட்சி அனுரையுடைய ஆட்சி. அப்படி இருக்கும் போதும் ஏன் இன்னும் போராட்டம்? எதுக்குடா இன்னும் போராடணும்? அரசாங்கமே உங்கள் கையில் தான் இருக்குது. எத்தராப்பியோடைய தலைவர் யாருன்னு பார்த்தா சுனில் ஹந்துனேட்டி. அவர் இப்போ பெரிய போஸ்டில் இருக்கிற ஒரு அமைச்சர், அனுரைக்கு ரொம்ப நெருங்கியவர். இன்னும் எதுக்காக போராடணும்? வாங்க ஒன்று சேருங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்கோம், நாங்கள் போராடுறோம். நான் மயிர போராடுறீங்க. இதுக்கு பிறகு அரசாங்கம் வந்திருக்கு, ஆட்சி நடக்குது, வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தேவையான என்னென்ன செய்யணுமோ என்னென்ன தேவை இருக்கோ அதை செஞ்சு கொடுங்க. அதை விட்டுட்டு போராடுங்களா? இது என்னடா போராட்டம்? முன்னாடி தான் அரசாங்கத்தை கொண்டு வரதுக்காக போராட்டம், ஏன்னா எல்லாமே செஞ்சோம், போராடினோம், எப்படியாவது இந்த அரசாங்கத்தை கொண்டு வரணும், அனுர ஆட்சியை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணினோம். இதுக்கு பிறகும் என்ன போராட்டம்? இவனுங்க நம்ம தலையில் முருகா அரைக்க பார்க்குறானுங்க. இதுக்கு மேலேயும் மிளகா அரைக்கிறதுக்கு நாங்கள் விட போகிறது இல்லை. நிச்சயமாக அரசாங்கம் இனி வரும் காலம் இவங்க தந்தது தானே. இப்போ இந்த வீடியோவில் போகிறது எல்லாமே அவங்க சொன்னது, அவங்க தந்த வாக்குறுதிகள். அதில் ஒன்று சரி நிறைவேற்றினாங்களா? இல்லை. எல்லாமே நாங்களாக முயற்சி செஞ்சு நாங்களாக தான் இன்றைக்கி இந்த போனஸுக்கு கூட நாங்கள் தான் போராடி இன்றைக்கு வரைக்கும் முயற்சி எடுத்து அதை முன் கொண்டு வந்திருக்கேமே தவிர அரசாங்கத்தால் எந்த முடிவும் எடுக்கலை. அதுக்குள்ளே மறுபடியும் போராட்டமா? உங்களெல்லாம் என்னத்தால் அடிக்கணும்? எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு போராடி மக்களுக்கு தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணி புதிய ஒரு அரசாங்கம். சரி, ஓகே, செலவுகள் சித்தாயங்களை குறைச்சிருக்கிறாங்க, நாட்டில் வந்து பெரிய ஆடம்பரம் இல்லை, பந்தா இல்லை, நார்மலான ஒரு அரசாங்கம் நடக்குது. ஓகே, அதற்காக நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு தான் இன்னும் கஷ்டப்படுறது? எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கும் நாட்டுக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க? ஒரு லோன் வசதி, அதுவும் வட்டி இல்லாத ஒரு லோன் வசதி, வீடு திட்டம், கல்விக்கான உதவி திட்டம், நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னு இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த நாட்டில் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒவ்வொரு நோய், கை கால் உடைஞ்சு எத்தனையோ நோய்களோட போகிறாங்க. அவங்களுக்கான ஒரு வாழ்வாதார திட்டம் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் நிறைவேற்றின பாடில்லை. இன்னும் இந்த ஒவ்வொரு சங்கிதான இந்த என்னது சொல்கிறது, அதுக்கு ஒவ்வொரு சங்கங்கள், ஒவ்வொரு குழுக்கள் வந்து மறுபடியும் போராடுவோம், புல்லு புடுங்குவோன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக வாங்கி காட்டிட்டு போவாங்க. இனி போராட்டத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமே அனுர அரசாங்கம் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும். நிறைவேற்றாத பட்சத்தில் நிறைய இழப்புகளை சந்திப்பாங்க. முக்கியமாக வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய ஆதரவை இழந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது அரசாங்கத்துக்கே தெரியும். மொத்த அரசாங்கமுமே ஸ்தம்பிதமாகிரும் வெளிநாட்டு தொழிலாளர்களோட சப்போர்ட் இல்லாட்டி. ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா சரிதான். இதோ பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், அவங்களுடைய சப்போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆர்டிகல் 8, அதாவது குவைத்தில் நிறைய மாமாக்கள் வந்து இப்போது குடியுரிமை இழந்தாங்க இல்லையா, குவைத்திகளுடைய மனைவிகள் வேறு நாட்டவங்க, அவங்களுக்கு மறுபடியும் சில அடிப்படைகள், அதாவது குழந்தைகள், பெரிய குழந்தைகள் இருக்கிறாங்க, திருமணமாகி நிறைய குழந்தைகள் இருக்குது, வயதானவங்க, இங்கே இந்த நாட்டுக்காக நல்ல வேலை செஞ்சு கொடுத்தவங்க, நிறைய செக்டார்களில் நல்ல வேலை பார்த்தவங்க, நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு முயற்சி செஞ்சவங்க, உதவினவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு அரசாங்கம் மறுபடியும் சான்ஸ் வழங்கியிருக்குது. அவங்களுக்கான காமம் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கான லேபர் சப்போர்ட், பணிப்பெண்களுக்கான உதவிகளையும் வழங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் ஆர்டிகல் 8 மாமாக்களுக்கு மறுபடியும் பணிப்பெண்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இருக்கிறத ஒரே ஒரு பிரச்சனை, அவங்களுடைய சம்பளமெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பெருசாக அந்தளவுக்கெல்லாம் இவங்கள்ட்டெல்லாம் எதிர்பார்ப்புகள் எதுவும் முடியாது. ஏன்னா கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சத்தை உங்களுக்கும் தருவாங்க. அந்த மாதிரி தான் நிலைமைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வெறும் 500 தினார் தான், சிலருக்கு 600 தினார், அவ்வளவுதான், அதுக்கு மேலேலாம் இல்லை. அப்போ அந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்களும் காலத்தை ஓட்டணும், உங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும்.
பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எதிர்வரும் நாட்களில் இந்த மாமாக்களுக்கு தொழிலாளர்களை கொடுக்கறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. இதால் எந்த பிரச்சனையும் இல்லாமல், தொழிலாளர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கிடைக்க வேண்டிய எல்லாமே சரியாக கிடைச்சி நிம்மதியாக தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்கன்னா அதுவே போதும். பார்க்கலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நம்மளுடைய எம்பசிகள் சரியான தீர்மானத்தை எடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகிச்சுன்னா. அதே போல் இன்றைக்கும் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு, அதுவும் குறிப்பாக குவைத் நாட்டை பொறுத்த வரையில் கிடைச்ச ஒரே ஒரு சந்தோஷம்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த போனஸ் மனு தான். சத்தியமாக சொல்கிறேன், இது வரைக்கும் வேறு எந்த ஒரு விடயத்திலையுமே தொழிலாளர்கள் சந்தோஷப்பட்டதே கிடையாது. இந்த நிறைய பேர் இன்றைக்கும் சந்தோஷப்பட்டு எங்களுக்கு வாழ்த்து சொல்லி எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி ஒன்று நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு காரணம் இதோ இந்த போனஸ். ஒரு சிலர் எடுத்த வீடியோ காட்சிகள். අදට මම මේ ගෙදරට ඇවිල්ලා අවුරුද්දයි. අවුරුද්දට බෝනස් එකේ සල්ලි දුන්නා. බෝනස් සල්ලි 150ක්. අදට අවුරුද්දයි මේ ගෙදරට ඇවිල්ලා බෝනස් එකේ සල්ලි දුන්නා. ඉතින් එහෙනම් ගොඩක් ස්තුතියි මල්ලි. තියන්නම් සරණයි. අද දෙයන් පිටයි. මල්ලි මේ තියෙන්නේ මේ මට හම්බෙච්ච බෝනස් එක. හොඳේ මේ මම දැන් 14 වෙනිදා ලංකාවට යනවා. මේ තියෙන්නේ මගේ බෝනස් එක. තව හම්බුණා සල්ලි, පඩිය වෙනම හම්බුණා. තව ඒ ගෙවල් වලින් වෙනම මේ සල්ලි හම්බුණා. මේ තියෙන්නේ මට හම්බෙච්ච බෝනස් එක. සලාමලයිකුම් මම ලබන මාසේ යනවා. මම බලාගත්තු වාචනය තුනම මලට කිව්වා සනීපෙන් ඉන්නවා කියලා. එයා නැති වුණා. මම ලබන මාසේ යනවා. මේ හින්දා මට මේ මාස දෙකක පඩිය දුන්න බෝනස් එක මම අවුරුදු දෙක ඉවරයි. මට කලින් දීලා තියෙනවා. මේ එයාලගේ දුවලා මට දුන්න මෙතන දින 200ක් තියෙනවා. එයාලා වෙන මේ එයාලගේ සතුටින් දෙනු තෑගි කියලා. තව දුවලයි පුතාලයි තව දෙන්න ඉන්නවා. එයාලා දෙන්නම් කියලා කිව්වා. මේ තාම ඉතින් තව මාසයක් තියෙනවනේ මම යන්න ලබන මාසෙ යන්නේ. මම මල්ලිට කලින් කිව්වනේ මම ආච්චිට වෙලා ඉදී ආච්චි හොඳට බලා ගන්නවා කියලා. මට රත්තරන් බඩුව අරන් දුන්නා. මේ ඒකත් මල්ලිට මම කිව්වනේ ඒ රත්තරන් බඩුව එකත්. ඊට පස්සේ ඉතින් මල්ලි ගොඩක් මහත් වෙනවනේ මේ රට වැඩ කරන අත්වෙනුයි. ඉතින් මල්ලිටත් ගොඩක් ස්තුතියි. හැමෝටම මේ බෝනස් එක ලැබෙන්න කියලා ඉතින් මම ප්‍රාර්ථනා කරනවා. මම ගිහින් අහපව වෙනවා. මේ ගෙදරටම තමයි ඉන්නේ. එයාලා දුවලා ඉන්න කිව්වා. එයාලට මාව ඕන කියලා. මල්ලිට දෙවි පිටයි මේ අපි වෙනුවෙන් ඉතින් මහන්සි වෙනවට. හැමෝටම මේ බෝනස් එක ලැබුණොත් ඉතින් ගොඩක් හොඳයි කියලා මට කියන්න තියෙන්නේ ඉතින්. මට දුකයි ඉතින් ආච්චි නැති වෙච්ච එකට ඉතින් දුකයි. මොනවා කරන්නේ නේද මල්ලි? ඒ ආසනික වෙලා හිටිය අවුරුදු 6ක් මම එයාව බලාගත්තා. මම ඉතින් මගේ අම්මා වගේ එයාත් මට සැලකියාගේ දරුවෙක්ට වගේ තමයි. මට කවදාවත් එහෙම සැලකුවේ නැහැ. හැමදේම කන බොන දේවල් හිටන් හැමදේම මට දෙනක් දුන්න. මම කන විදියට ඕනේ දේවල් උයාගෙන කන්න හැමදේම තිබුණා. මට සතුටුයි මෙහෙම තැනක් ලැබිච්ච එකත්. මට දුකයි ඉතින් අම්මා වගේ හිටිය ආච්චි නැති එක. මල්ලිට දෙවි පිටයි. ඉතින් මම යන්න කලින් මල්ලිට කතා කරන්න ආපෝ. சிலது வந்து ஃபோட்டோஸ் மட்டும், அதில் நிறைய ஃபோட்டோஸ்கள் இருக்குது. அந்த கவரில் போட்ட மாதிரி இதெல்லாம் இருந்தது. ஒரு தமிழ் பேசக்கூடிய சகோதரி ஒருத்தர் தான் போட்டாங்க. நிறைய பேர் எல்லாருக்குமே கிடைக்கிது. ஆனால் அதுக்கான முயற்சிகளை கூட ஆரம்ப காலத்தில் யார் எடுத்தது? நாங்கள் தான் எடுத்தோம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமோ அரசாங்கமோ இந்த அரசியல் கட்சிகளோ இந்த ஒவ்வொரு குழுக்களோ யாருமே வந்து எடுக்கலை. யாரும் உதவி பண்ணையும் இல்லை. ஏதோ எங்களாலான முயற்சிகளால் தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் இதை கூட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கடைசியில் தூதுவரை கூட மாற்று அளவுக்கு முயற்சி பண்ணி சோஷியல் மீடியா மூலமாக இன்றைக்கி தூதுவரை புதிதாக கொண்டு வந்து தூதரகத்தில் உள்ள அதிகாரிகளை புதிதாக கொண்டு வந்து அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் வச்சு அவங்க மூலமாக இன்றைக்கி எம்பசிக்கு தெரிவித்து எம்பசி மூலமாக எக்ரிமெண்ட்டில் புதுசாக மாற்றி புதிய எக்ரிமெண்ட்டில் போனஸை மென்ஷன் பண்ண வச்சு இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஏஜெண்ட்டுகளுடைய பில்கள்லையுமே இப்போ போனஸை மென்ஷன் பண்ண வச்சுருக்குது. இனி வரும் காலங்களில் ஏஜெண்ட்டுகள் அனைவருக்கும் அவேர்னஸ் பண்ணி வீடுகளுக்கு ஒரு பணிப்பெண்ணை கொடுக்கும்போதோ ஓட்டுநரை கொடுக்கும்போதோ அவங்களுக்குரிய
இந்த போனஸை கொடுக்கணும் அப்படின்ற சட்டத்தை சொல்லி கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் சரியான தீர்மானம் எடுக்கணும். சும்மா போய் கூத்து காட்டிக்கிட்டு இந்த 5,000 10,000 காட்டி வெளிநாட்டு தொழிலாளர்களை இன்னும் ஏமாற்றக்கூடாது. சரியான அவங்களுக்கு தகுதியான ஊதியங்களை ஓய்வூதியங்களை வழங்கணும். பார்க்கலாம். முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.